திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருந்தார். இன்று காலையில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மூத்த நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதாக இன்று காலையிலிருந்து நாம் செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இது முக்கியமான நகர்வாக இருந்தது. ஏன்னா நீங்க முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி துரைமுருகன் அவர்களுடைய பெயரிலிருந்து இது போன்ற அறிவிக்கைகள் வெளியாகும். ஆனா முதலமைச்சரை நேரடியாக கட்சி பதவியிலிருந்து விடுவித்திருக்கிறார் பொன்முடியை அப்படின்றதும் அது தொடர்பான அடுத்தடுத்த கட்ட பத்திரிகையாளர்களுடைய கருத்து வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இப்ப அவருக்கு அமைச்சர் பதவியிலிருந்தும் அவர் விடுவிக்கப்படுவாரா, அப்படியான பேச்சுகள் எழுகிறதா? இப்ப முதலமைச்சர் தலைமையில யாரெல்லாம் ஆலோசனை கூட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க, என்ன ஆலோசிக்கிறாங்க? தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் கட்சியுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ஒரு நன்றி தெரிவித்துட்டு சென்றிருந்தாலும் கூட குறிப்பாக பொன்முடி சார்ந்த விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் வேறொரு நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி தற்போது சென்னை விரைந்து கொண்டிருக்கிறார். அவர் சில விளக்கங்களை கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. சற்று முன்பாக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு ஆலோசனையை நடத்தி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம்தான் வனத்துறை மற்றும் கதர்துறை மானிய கோரிக்கை, அதாவது அமைச்சர் பொன்முடியுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்று முடிந்தன. கடந்த புதன்கிழமை வரை அவர் சட்டமன்றத்தில் பங்கேற்றார். குறிப்பாக வனத்துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தும் வருகிறார். இந்த நிலையில்தான் தற்போது குறிப்பாக நிறைய பேர் அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிற செய்தியை பதிவிட்டு எதிர்க்கட்சிகள் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கிலும் அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட போது அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். உயர்கல்வித்துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் மீண்டும் தற்போது அவருக்கு வனத்துறை என்ற ஒரு இலாக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடியை பொறுத்தவரை ஒரு மூத்த நிர்வாகி. அவர் 1989 காலகட்டத்திலிருந்தே எம்எல்ஏவாக இருக்கிறார். 96 திமுக அமைச்சரவையில் அமைச்சராக போக்குவரத்துறை அமைச்சர், அதே போல 2006-11 திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் 2016 திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். என பல்வேறு காலகட்டங்களில் கட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர். எனவே அவர் மீது இது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பது கட்சியில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அவர் விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்தார். அதிலிருந்து உயர்ந்துதான் துணை பொதுச் செயலாளர் என்ற மாநில அளவிலான பொறுப்பு. திமுகவில் மாவட்ட செயலாளரிலிருந்து அடுத்த கட்டம் என்று சொன்னால் அது துணை பொதுச் செயலாளர். 5 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆராசா, கனிமொழி, ஐ பெரியசாமி என்று கட்சியில் பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கும். அந்த பொறுப்பு தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படாமல் அடிப்படை உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு மட்டுமே தற்போது இருக்கிறது. எனவே இது போன்று ஏற்கனவே திமுக பொதுக்குழுவிலேயே முதலமைச்சராக ஸ்டாலின் சொல்லியிருந்தார், பெட்ரூம் பாத்ரூம் தவிர இன்றைக்கு பிரைவேட் பிளேஸ் என்று எதுவுமே இல்லை, அமைச்சர்கள் பார்த்து பேச வேண்டும், நிர்வாகிகள் பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் பொன்முடி நேரில் திமுக தலைவரை சந்திக்கும் போது இதற்கான கூடுதல் விவரங்கள் நமக்கு தெரிய வரும். திலகவதி, திமுகவினருக்கு அறிவுறுத்தலை வழங்குவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம், துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் இதுல பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் அறிகிறோம். மூத்த நிர்வாகிகளை கண்ணிய குறைவாக பேசுவதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிருப்தி அப்படின்ற செய்தியையும் பார்க்கிறோம். நம்ம முன்னாடியே இது தொடர்பாக திரு பொன்முடி நிறைய இடங்கள் இது போன்ற சர்ச்சை பேச்சுகள் பேசுறதுனால அதுவும் இஷ்யூ ஆன நேரத்துல முதலமைச்சர் சொல்லியிருந்தார், எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, காலைல யார் என்ன பேசுவாங்களோ என்ன பிரச்சனையை கூட்டுவாங்களோன்னே நான் நினைச்சிட்டு எந்திரிக்க வேண்டியதா இருக்கு போன்ற அவருடைய மனத்தாங்கல் அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு. அதே போல நீங்க கூறியது மாதிரி பிரைவேட் அப்படின்னு எதுவுமே இல்லை, ரொம்ப பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு பொதுவாகவே ஓவராலா இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தலை எதிர்நோக்க இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியில ஒரு கடிவாளம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, மூத்த நிர்வாகிகளையே கட்டுக்குள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி இருக்கிறதோ? நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், திமுகவில் அதிகாரம் மிக்க பதவி என்று சொன்னால் பொதுச் செயலாளர் தான். ஒரு நியமனங்களை நியமிப்பதும் கட்சியிலிருந்து ஒருவரை நீக்குவதுமான அதிகாரம் பொதுச் செயலாளர் துரைமுருகன். அவரே 2வது முறையாக ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கார். ஏற்கனவே வேலூர்ல மணியம்மை குறித்த ஒரு பேச்சு,
அதுவும் சர்ச்சையானது. அதுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கையை விட்டார். ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க ஒரு நொடி நீங்க இணைப்பிலே இருங்க. சற்று நேரத்திற்கு முன்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் என்ன பேசினார்னு பார்த்துட்டு நம்ம தொடரலாம். ரமேஷ், திமுக மூத்த அமைச்சரோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்துது. இப்ப பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. சார், அது பேச்சுவாக்கில் நீங்க ஒண்ணு கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது இயற்கை. அந்த மாதிரி வருவதில் வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்துவிடும். அப்படித்தான் கேஷுவலா பேசுறதுங்கிறது வேற, இந்த மாதிரி மேட்டர் பேசுறதுங்கிறது ஏத்துக்கக்கூடியதா இருக்கா? ஒரு சீனியர் மினிஸ்டர்ங்கிற முறையில் நீங்க அதை பற்றி எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் தான். நான் எங்களுடைய சீனியர் மினிஸ்டரை பத்தி கருத்து சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அமைச்சர் பதவி நீக்க நடவடிக்கை இருக்கு இல்லங்க, அதான் எங்க முதலமைச்சர் கட்சி தலைவர், அவங்க எடுக்கணும். இதெல்லாம் நாங்க எதை பத்தியுமே பேசுற உரிமை எனக்கு கிடையாது. நான் அதை பேசவும் கூடாது. திமுக மூத்த அமைச்சரோட பேச்சுகள் சர்ச்சையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் செய்தியாளர் சந்திப்பினை பார்த்திருந்தோம். பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருப்பது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அப்போது அவர் எதேச்சையாக பேசும்போது வார்த்தைகள் வந்திருக்கலாம் என்பதாக அவர் பேசியிருந்தார். ஒருவேளை பொன்முடியின் கருத்தினை அவர் நியாயப்படுத்துகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அது குறித்து அவரிடம் இன்னும் நுணுக்கமாக கேட்கும் போது கட்சி தலைவர் அந்த முடிவினை எடுப்பார். அது குறித்து பேசவோ கருத்து சொல்லவோ எனக்கு உரிமை இல்லை என்பதாக அவர் அதனை கடந்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், இன்றைக்கு முதலமைச்சர் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன பேசுகிறார்கள் என்பதாக நீங்கள் பதிவு செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்க தொடர்ந்து பேசலாம். திரு ரகுபதி அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் அதையும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. மூத்த நிர்வாகிகள் என்ன பேசுகிறார்கள் அது குறித்து நான் பெரிய அளவில் நான் கருத்து சொல்ல விரும்பல. கேஷுவலா பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்திருக்கலாம், அது இயல்பு என்பதாக அவர் பேசியிருந்தார். அதோடு சேர்த்து நீங்க உங்களுடைய செய்தியை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் இந்த பொறுப்பில், அதாவது பேராசிரியர் அன்பழகன் 2019 மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் அந்த பதவியில் இருக்கிறார். அவருடைய இரண்டாவது மன்னிப்பு வருத்தம் இன்றைக்கு ஏற்கனவே பெரியார் திராவிட கழகத்தில் தலைவராக இருந்த மூத்த தலைவர் மணியம்மையை பற்றி ஒரு சர்ச்சையான பேச்சு வேலூரில் பேசினார். அதுவும் முகம் சுளிக்க வைத்தது. முதலமைச்சர் நேரடியாக துரைமுருகன் சொல்லி இது போன்று பேசாதீர்கள், வருத்தம் தெரிவிங்கள் என்று ஒரு வருத்தத்தை அப்போதே துரைமுருகன் பதிவு செய்தார். அதே போன்றுதான் தற்போதும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த டிசம்பர் 3 இயக்கம் தீபக் அவர் குறிப்பாக தமிழக அரசுடைய முக்கியமான ஒரு நியமன பொறுப்பிலும் இருக்கிறார். அவரே கண்டன அறிக்கையை துரைமுருகனுக்கு எதிராக கொடுக்கிறார். அந்த அளவிற்கு குறிப்பாக அடுத்த வாரம் சட்டமன்றத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. அப்போது எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை நோக்கி கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இதையும் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை. ஏனென்று சொன்னால் 1971 எம்எல்ஏக்கள் ஆனவர்களில் ஒருவர் மட்டுமே தற்போது திமுகவில் இருக்கிறார். அவர் துரைமுருகன். அந்த அளவுக்கு ஒரு சீனியர். தற்போது 10 முறை எம்எல்ஏ. அவருடைய சட்டமன்ற வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். 1971 எம்எல்ஏனா தற்போது 55 வருஷம் ஆகிறது அவர் எம்எல்ஏவாக ஆகி. அந்த அளவுக்கு ஒரு சீனியரே இது போன்று பேசுவது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதலமைச்சரினுடைய முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலோசனைக்கு பின் கூட்டத்தின் முடிவில் என்ன அவர் முடிவெடுக்கிறார், என்ன அடுத்தடுத்த நகர்வு அப்படின்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.